ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 24. வீட்டுக்கு வீட்டு வாசப்படி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டெண்டர்ல வந்து அவங்க கரெக்டா அர்ஜுனோட ஃபைல ஓபன் பண்ணும்போது அங்க பார்வதி என்டர் ஆகுறாங்க. அப்ப அவங்க ஓடி வந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அவங்க இது யாரும்மா டெண்டர் நடக்கும்போது நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அர்ஜுனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அது என்னோட மருமக தான் அப்படின்னோடனே, என்னம்மா நீங்க என்ன பண்றீங்க இப்படி ஓடி வர அப்படின்னோடனே, இந்த மாரி ஃபைல் மாறிருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்புறமா அத அர்ஜுன் வாங்கி செக் பண்ணி பார்க்குறாரு. ஆமாப்பா ஃபைல் மாறிருச்சுன்னு சொல்லி சாரி சொல்லி அவங்க கிட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, பல்லவி எந்திரிச்சு, "அது எப்படி நீங்க லாஸ்ட் நிமிஷத்துல ஃபைல மாத்த முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க உட்கார்ந்திருக்கிறவரு என்ன சொல்றாருன்னா, "2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவும் இப்படிதான் ஒரு வாட்டி கொண்டு வந்து ஃபைல மாத்துனாரு. இல்லன்னு அவர சொல்ல சொல்ல அப்ப யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லலையே." அப்படின்னோனே, அப்புறமா அவங்க அப்பாவும், பல்லவியோட அப்பாவும், "ஆமா சும்மா உட்காருன்னு" சொல்லிட்டு உட்கார சொல்லிர்றாரு. இப்போ ஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அவங்க வந்து அர்ஜுனோட ஃபேமிலிக்கு அந்த டெண்டர வந்து குடுத்துர்றாங்க. எல்லா ஃபார்மாலிட்டீஸும் முடிஞ்சிருது. ஏற்கனவே அவங்க வச்ச ஃபைல எடுத்துட்டு வெளியில வரும்போது, இப்போ பார்வதி வந்து அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க. "இது என்ன ஃபைல்ன்னு பாருங்க. எப்படி மாத்தி வச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ள காசு இருக்கிறத அர்ஜுன் பார்த்துட்டு, அப்படியே அவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே திக்குனாயிருது. "என்னப்பா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை இப்ப இவ வராட்டி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலைக்கார அம்மா கிட்ட தானே அந்த ஃபைல வந்து மாத்த சொன்னாங்க. அவங்க வந்து அர்ஜுனோட அம்மாகிட்ட என் பையனுக்கு உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும்னு சொல்லி, வீட்லருந்து வேக வேகமா கெளம்புறாங்க. அவங்க கெளம்புறப்போ கரெக்ட்டா இவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க கார்ல. இப்ப இறங்குனோனே பார்வதி வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. புஷ்பாக்கா வீட்ல வேல பார்க்குறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வாங்கன்னோனே, "இல்லம்மா என் பையனுக்கு உடம்பு சரியில்லன்னோனே, நீங்க போலாங்க்கா. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்லி வீட்டுக்குள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. வேல பார்க்குறவங்க எல்லாருமே. அப்ப எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. என்ன யார் இந்த ஃபைல மாத்துனான்னு ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல போலீஸ்ல ஒப்படைச்சுருவேன்னு சொல்லிட்டு, அர்ஜுன் வந்து எல்லாரையுமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க அந்த புஷ்பா அவங்க மட்டும் ரொம்ப பயந்து போய் கையெல்லாம் நடுங்கி அப்படி இருக்கிறாங்க. இப்போ பார்வதி வந்து நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நானே விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப கையில வந்து தங்க வளையல் போட்டிருக்காங்க அவங்க. என்னக்கா புதுசா அப்படின்னோனே, இல்லம்மா கவரிங் தானோனே, என்னக்கா கவரிங்ன்னு சொல்றீங்க 916ன்னு எழுதியிருக்கனோனே, அவங்க அப்புறமா ரொம்ப பயந்து உண்மைய சொல்லிடுறாங்க. அவர் எனக்கு யாருன்னே தெரியாதும்மா. இந்த மாரி சொன்னாரு நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப அலறாங்க. அப்போ உடனே அர்ஜுன் வந்து இவங்களெல்லாம் போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறமா பார்வதி வந்து பேசி சமாதானப்படுத்துறாங்க. விட்டுருங்கங்க. அவங்க வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி விட்டுட்டோம்னா, அடுத்து நமக்கு விசுவாசமா இருப்பாங்க. விடுங்க, விடுங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அவங்க அப்பா விஸ்வநாதன் என்ன சொல்றாருன்னா, "இப்படி யார் பண்ணியிருப்பா?" அப்படின்னா, அப்போ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, "இந்த டெண்டருக்கு வந்தது மொத்தமே 3 பேரு. ஒருத்தர் வந்து லஞ்சம் குடுத்ததா போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தங்க நம்ம. அப்போ வச்சது யாரு? உங்க ஃப்ரெண்டு தான்." அப்படின்னோனே, "இப்பவுமே நான் அந்த ஆள போய் சும்மா விட மாட்டேன்." அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் கிளம்புறாரு. அப்போ உங்க அப்பா, "நான் பாத்துக்கிறேன். நீ விடுன்னு" சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இப்ப அவங்க அப்பா கேக்குறாங்க, "வீட்ல வேற எல்லாரும் எங்க? பார்வதி மட்டும் கார் எடுத்துட்டு வந்திருக்கிறா. அவளுக்கு எதனாச்சும் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? இப்ப எல்லாரும் வரட்டும்னு" சொல்லிட்டு அவர் கோவத்துல இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து பல்லவியோட அம்மா வந்து ஆரத்தி தட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்க வந்தோனே என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப பல்லவிய வந்து அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. "யார்ட்ட கேட்டு நீ இந்த மாரி காச வந்து ஃபைல்குள்ள வச்ச? இவ்வளவு கேவலமா நீ நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் உன்ன இப்படியா வளர்த்தேன்?" அப்படின்னோனே, "நீங்க என்ன வளர்க்கவே இல்லையேப்பா. நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன்னு வரும்போதெல்லாம், நீங்க உங்க ஃப்ரெண்ட எப்படி தோற்கடிக்கணும்னு தான் நினைச்சீங்களே தவிர, என்ன பத்தி யோசிச்சீங்களா?" அப்படி சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து கேக்குறாங்க. "இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஆள நான் தோற்கடிக்காம விடவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அவங்க பொண்ணு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து விஸ்வநாதன் வீட்ல எல்லாருமா டிவி பார்க்கும்போது, அதுல வந்து பாட்டியும், அவங்க பையனும் டான்ஸ் ஆடுறாங்க. உடனே அவங்க அப்பா விஸ்வநாதன் பயங்கரமா டென்ஷன் ஆகி, "என்னம்மா உன் வயசுக்கு நானா சொல்லக்கூடாது. நீ பார்வதிய பார்த்து கத்துக்கோ" அப்படிங்கிறாரு. அடுத்த சேனல் வைக்கும்போது, அவங்க வந்து இன்ட்ரோல ஒரு கோயில் ஃபங்ஷன்ல டான்ஸ் ஆடுவாங்கல்ல பார்வதி. அந்த சாங் அங்க ஓடுது. "என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதிர்ச்சியில பார்க்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்